உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் மத கலவரத்துக்கு பின் முழு அமைதி திரும்பி உள்ளது. இதனால் அங்கு ராணுவ பாதுகாப்பு படிப்படியாக திரும்ப பெறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் உள்ள கவால் கிராமத்தில் ஈவ்டீசிங்கால் ஏற்பட்ட மோதல் கடந்த 7ஆம் தேதி மத கலவரமாக மாறி 48 பேர் உயிரை குடித்தது. அதைத் தொடர்ந்து அங்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ராணுவத்தினரும் பல்வேறு போலீஸ் படையினரும் பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டனர். கடந்த வாரம் ஓரளவுக்கு அமைதி திரும்பியதை தொடர்ந்து பகல் நேரங்களில் படிப்படியாக ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. இரவில் மட்டும் ஊரடங்கு அமலில் இருந்தது. முசாஃபர் நகரில் அமைதியான சூழல் திரும்பியதை தொடர்ந்து இரவு 12 மணி நேர ஊரடங்கு திங்களன்று வாபஸ் பெறப்பட்டது. सौहार्द है वो शत विकसित हो और इसी वजह से ये निर्णय लिया गया कि रात का कर्फ्यू जो जारी था 12 घंटे का उसको भी हटा लिया जाए। स्कूल कॉलेजेस जो एक हफ्ते से बंद थे उन्हें भी खोल दिया गया है। पूरी शांति बरकरार है, इसीलिए ये फैसला लिया गया है कि कर्फ्यू तो हटा लिया जाए, फिर भी एहतियातन और सुरक्षा की दृष्टि से पूरी पिकेट है, गश्त है, फोर्स की डिप्लॉयमेंट है वो यथावत बनी रहेंगे. இந்நிலையில் செவ்வாயன்று நிருபர்களை சந்தித்த மாவட்ட கலெக்டர் கௌசல்ராஜ் சர்மா கடந்த 6 நாட்களாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடக்காத நிலையில் முசாஃபர் நகரில் நிறுத்தப்பட்டுள்ள ராணுவத்தினர் படிப்படியாக திரும்ப அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் முசாஃபர் நகரில் முழு அமைதி திரும்பிவிட்டதாக அரசு கூறுகிறது. ஆனால் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உயிருக்கு பயந்து தங்களது வீடுகளுக்கு திரும்ப மறுத்து வருகின்றனர்.